அது என்னண்டா நம்ம இப்போ கடலுக்கு நடுவில் நிற்கும். போத்துக்கு ஏருள்ளாந்தர் ஆங்கிலேயர் ஆண்ட காலங்கள் எல்லாம் இந்த நயினாதீவு தான். நில்லுங்க எங்கே போகிறீங்க? ஐயோ வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? ஏன்டா அடிக்கிற மாதிரியே பேசுகிறேன். நான் ஒன்று நல்லா தான் பேசுகிறேன். அதே போல் வீடுகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் சாதாரணமான குடிசை வீடுகள்லாம் வந்து இங்கே இருக்கும். இங்கே இருக்க பாருங்கள். அடா ஒடியல் இது செய்கிறவங்க போல இருக்கானே. கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவகம் அப்படிங்கிறதால மண்ணெல்லாம் வந்து பெருசாக காணவே முடியாது. முருகை கற்பாறைகள் இங்கே பாருங்கள், இப்படியான கல்லுகள் தான் இதில் தான் ஃபுல்லாக இருக்கும். அந்த 4 மதக்காரங்க வந்து ஒரே ஸ்கூலில் படிக்காங்களா? அப்படியா? பிரதேச வைத்தியசாலை நயினாதீவு. வெளியில் யாராச்சும் இந்த ஊர் பாட்டி செத்தாங்கன்னு சொன்னால் இந்த வழியால் தான் அவங்களோட பொடியை வந்து கொண்டு வருவாங்களாம். அந்த இறந்தவங்களோட உடலை வந்து இதால் தான் கொண்டு வருவாங்களாம். வழியாக இருக்குங்க பாருங்களா. அந்த பெரிய அந்த மாதிரி வீடு அப்படிலாம் கட்டண மட்டும் இல்லை, பட்டியா சின்ன கட்டி. எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஆரம்பத்தில் போட்டிருக்கிற நயினாதீவு அப்படிங்கிற போர்டு. ஸோ இந்த நயினாதீவுக்கு தான் நாங்களாம் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நயினாதீவில் இருக்கிற மக்களோட அந்த வாழ்க்கை முறையை பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் போக போகிற ஆட்டோ போக போகிற ஆட்டோ வந்து இதுதான். முன்னுக்கே பேப்பர்லாம் வச்சு அப்படி ஒரு இதாக வச்சுருக்கு. பிரச்சனை இல்லை. நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறது இவர் தான். அப்படி இருக்குண்ணே, ஃபீல் ஆகுது. ஆட்டோ ஓடா உள்ள பாக்ஸ் எல்லாம் வச்சு அப்படி. ஏன்னா என்னென்னா அந்த முக்கியமான இடங்களை கொண்டு காட்டணும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. சரி, மணியெல்லாம் உங்களுக்கு உள்ள பாருங்க எப்படி இருக்கு, அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்லடா கதைக்க மாட்டீங்களோ? உச்சமாக கிடக்கு இந்த உச்சம் இந்த இடம் தான். நீங்கள் மாட்ட விடுறீங்க. எத்தனை வருஷமா? 10 வருஷமா. அது ஆட்டோவே எடுத்து 10 வருஷமா ஆகுது. இதுக்கு என்னென்ன பெட்ரோல் அடிப்பீங்க நீங்கள்? இது கடையில் தான் பெட்ரோல் விலை இருக்கும். விலையோ அங்கே 430 ரூபா. அங்கே 400 அங்கே 400 எவ்வளோ? 430 ரூபா. 450 ரூபா. 430 ரூபா. 20 ரூபா. 20 ரூபா கூட. ஓகே, மேலே என்ன போட்டிருக்கான்ட்டு பாருங்கள் அந்த போட்டில். அதாவது எங்களுக்கு சத்தியமாக தெரியாது என்ன சொன்னால் சிங்களத்தில் போட்டிருக்கு. என்னடா நயினாதீவில் வந்து சிங்களத்தில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதாவது இங்கே வந்து பெரியதொரு பன்சலே இருக்குது, விகார. அதுவும் இந்த நாகத்தை வந்து மென்ஷன் பண்ணி புத்தரை விட வச்சுருக்காங்க. இந்த நயினாதீவு நாகம் சம்மந்தப்பட்ட ஏதோ தானே? ஆமாம், மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியல, வந்து போகிறாங்க. ஆமாம், அதாவது இப்போவுமே நிறைய இடங்கள் வந்து சிங்களவங்க அவங்களோட இடத்த கொஞ்சம் தக்க வச்சு அதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி விட்ருவாங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா அப்படி தான் இந்த இடத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடம் அதாவது நம்ம வந்துட்டு கோயிலுக்கு கோயிலுக்கு வந்துட்டு நம்ம போகிற என்ட்ரன்ஸுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குண்ணே. என்னென்னு சொன்னால் உண்மையில் வந்து பெட்ரோல் இங்கே இல்லையா, அங்கேருந்து வந்து கடையில் எடுத்து கொண்டு வைக்கிறதா 420. இப்போ நீங்கள் கேட்டு பார்த்துருப்பீங்க. மேலே 420 ரூபாயா. அது சம்மந்தமான ஃபுல் உலகம் அவர்கிட்ட கதைப்போம் அவரோட. இப்போ இது எந்த இடம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா அந்த சிங்களவர்கள் வந்து போகிற இடம். அதாவது அந்த பன்சலை இருக்குது, பீகார் இருக்கிற இடம். சரி, இன்னும் என்னென்ன இடம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வடிவம் இருக்கேன் நான் பார்க்குறது ஃபுல்லாக கோல்டு தங்கத்தால் வடிவம் வச்ச மாதிரி இருக்குது. அந்த பெயிண்டிங் அப்படி கொடுத்துருக்காங்க. யானு அதாவது சிலோன்னு வச்சுருக்காங்க அங்கே. ஆடா இங்கே இல்லைடா, அங்கடா.
ரெண்டு பக்கம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இப்படி இருக்குது. அது இங்கே வரும். இங்கேயும் வந்து நேர்த்திகள் மாதிரியெல்லாம் கட்டுறாங்க பார்த்தியா மரத்தில். எல்லா மதத்துலேயும் இருக்குது தானே அது என்ன சரி ரைட் 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 ஓகே ஓகே செம்மையாக இருக்குது. இந்த நைனா தீவுக்கு இந்த இடத்துல இருந்து தான் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. அதாவது ஒரு ஒட்டுமொத்த இந்த தீவுக்கே வெளியிடங்கள்ல இருந்து எடுக்காம இங்கேருந்தே அந்த மீனை வந்து உற்பத்தி செய்கிறாங்க பாருங்க. அது எப்படி பார்த்தா ஜெனரேட்டர் மூலம், அதாவது அனல் மீன் தான் என்ன அதுதானே அந்த நிலக்கரி இதை பயன்படுத்தி தான் செய்வாங்க இருக்கிறது. அந்த இதுதான் ஃபுல் நைனா தீவுக்கு வந்து கரண்ட் போகிற இடம் என்னன்னு சொன்னால் மெயின் எலக்ட்ரிசிட்டி. நாங்கள் கூட நினைச்சோம் யாழ்ப்பாணம் அங்கேருந்து நிலத்துக்குள்ளால எப்படியாச்சும் ஒரு வழி வருது அப்படின்னு சொல்லி நினைச்சோம். தண்ணிக்கு கீழே ஆனால் அப்படி வழி இல்லை. அப்படி கொண்டு வரணும், தண்ணிக்கு மேலே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அப்படி கொண்டு வர இல்லை, நீர் தானேன்றதுக்காக ஏதோ தெரியல என்னன்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து தான் உற்பத்தி செய்யும் இந்த நைனா தீவுக்கு. ரைட்டிங்க வந்து 5 அலுவலகம் போட்டிருக்காங்க. இந்த சைடு போகணும் நான் நினைக்கிறேன், நம்மளுக்கும் தெரியாது. என்னண்டு இந்த போட்டெலாம் கொண்டு வருவாங்க இங்கேருந்து அங்கே அந்த வழியிலேருந்து வாரதில்ல. ஆனால் அது கேட்போம் வாங்க. இதுதான் எங்களுக்கு கார், இதில் தான் நாங்கள் வரோம். 4:30 அப்போ அதுக்கடியில் போகணும். ஆனால் இங்கே 5 அலுவலகத்துக்குலாம் எங்கே இருந்து எப்படி போட்டில் எல்லாம் கொண்டு வராங்களா? ஓகே, பிரதேச வைத்தியசாலை நைனா தீவு அனுசரணை நைனா தீவு போக்க சங்கமா என்னென்னு தெரியல நம்மளுக்கு விரிவாக்கம். அதாவது இஞ்சி இந்த தீவுக்கு வந்து இஞ்சி எல்லாமே வந்து உற்பத்தி செய்கிறாங்க பாருங்கள். மின்சாரம் இங்கேருந்து தனியாக எடுக்கிறாங்க. இங்கே இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ இங்கேருந்து கதன் சிலிருந்து ஜப்னா டவுன் கொண்டு வராங்க அப்படின்னா போட் மூலம் கொண்டு வரது. அதாவது ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. அதாவது பிரதேச வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலைன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தான் கொண்டு போகணும். கடும் சீரியஸாக மட்டும் போட்டில் வந்து அதுக்கு இருக்குது எமர்ஜென்சி போட் ஒன்று இருக்குது போல் இருக்குது, அதில் கொண்டு வாங்கலாம். அதே மாதிரி மின்சாரம் தபால் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த தீவுக்குள்ள இருக்குது. ரைட், இந்த ரோட்டை பாருங்கள். அங்கால வந்து காபட் ரோடு தான் இருந்தது. பட் இந்த சைட்டில் இவ்வளவுமே வந்து கொஞ்சம் மோசமான நிலையில் தான் இங்கால இருக்கிற ரோட்டெல்லாம் வந்துருக்கு. முன்னுக்கு மட்டும் காபட் ரோட், அடுத்து வந்து அங்கே டவர் கூட இருக்குது. அந்த டவர் வந்து மொய்டெல் டயலாக் இது ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வசதிகளுமே ஆனால் இங்கே இருக்குது. இங்கேருந்து யாராச்சும் தேர்தல் வேட்பாளர் கேட்குறவங்களா இல்லை யாழ்ப்பாணம் இருந்து வரவங்களா? அங்கே தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை நைனா தீவு. இங்கேருந்து எல்லாருக்கும் வந்து லைன் தண்ணி போகுது. ஏன்னா இந்த தண்ணி வந்து கடும் உப்பு, கடல் தண்ணி தானே, கடும் உப்பு. நீ இப்போ வந்து என்ன சொல்கிறேன், அந்த சும்மா கையெழுறதுக்கு நம்ம இப்போ வரக்குள்ள பார்த்தோம், கையெழுறதுக்கு வந்து வந்து உப்பு அந்த தண்ணி ஒரு கையொரு சாய் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த டைமில் வந்து குடிக்கிற தண்ணியை பயன்படுத்தல. அப்போ இங்கேருந்து ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க இந்த இடத்துல இருந்து தான். அப்போ எல்லாமே இங்கே உற்பத்தி ஆகுது.
எதுக்குமே பஞ்சம் இல்லை, ஆனால் எல்லாமே வந்து இங்கே உற்பத்தி ஆகுது. ஆனால் உண்மையில் அழகாக இருக்குது தானே, அழகாக இருக்குது. தனியாக வந்து ஒரு தீவு, தனியாக ஒரு இது உண்டு. இங்கே வந்து அந்த போட் இப்போ உண்மை என்ன சொல்லிச்சுன்னா வளைச்சி ஒரு கடல் தானே, நாங்கள் ஃபுல்லாக சுற்றி வரோம் அங்கே தான் எதை பார்க்குறதுக்காக இந்த தீவியை வந்து இப்போ ஃபுல்லாக சுற்றி வரோம். அந்த ஆட்டோவில் தான் வரும்போது ஒவ்வொரு இடமா வந்து பார்த்து இது பாரதியாரா பார்த்து வரணும். மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், எட்டயபுரம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிருக்கு. ரைட், தம்பியாக்கள் வரானே சக்கில் மிதிச்சு தம்பி. இந்த வெயிலுக்கு ஓடியார், என்ன வெயில், மண்டை புழக்குது. கொஞ்சம் நில்லுங்க. எங்கே போகிறீங்க? ஐயோ, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? ஏன்டா அடிக்கிற மாதிரியே பேசுகிறேன் நான் ஒன்று நல்லா தான் பேசுகிறேன். ஓகே, ஸ்கூல் எங்கே போகிறீங்க இப்போ? நாங்கள் விளையாட்டுக்கு போகிறோம். எங்கே விளையாட போகிறீங்க? கிரவுண்டுக்குலையா? இந்த டைமில் விளையாட போகிறீங்களாடா? என்ன உங்களுக்கு ஸ்கூல் எங்கே இருக்குது? இது இருக்கோ ஸ்கூல்கிட்ட பேர் என்ன? ஜஃப்னா டவுனுக்கு போகிறோன்னா எப்படி போவீங்க? என்னதில்? போட்டில் பஸ்ஸில் போகிறேன். என்ன ரைட் ரைட். எத்தனை ஆமாண்டு படிக்கிறீங்க ரெண்டு பேரும்? 2 ஆமாண்டு. உன்னோட அவன் கொஞ்சம் பெருசாக இருக்கேன். பெரிய ஆள் தானே? உங்களுக்கு தான் கூட அவன் அடிக்கிறேன். அடிக்கிறலையா? ஓகே, இப்போ இந்த டைமுக்கு என்ன விளையாட போகிறீங்க? ஃபுட்பால் பழகுறீங்களா? விளையாடுவீங்களா? நல்லா எங்களோட விளையாடுவீங்க நீங்கள், என்ன எங்களுக்கு விளையாட தெரியாது. ரைட். இப்போ ஓகே, உங்களோட ஸ்கூல்கிட்ட பேர் என்ன? கணேஷா வித்யாலயம். வரும்போது பார்த்து வந்தோம்னு நினைக்கிறேன் நான். ஓகே ரைட், போயிட்டு வாங்க. உங்களோட ஊரை சுற்றி பார்க்க போகிறோம் நாங்கள். பிரச்சனை தானே? அடிக்கிற மாதிரி பேசுறா. கடல்ல குளிக்கியா? ஐயோ, கடல்ல குளிக்க சொல்லிட்டு போறான் அவன். அடிக்கிற மாதிரி பேசுறான் அவன். நம்ம நல்லா தான் பேசுகிறோம். ரைட், ஓகே. பஸ் பேருந்து தரிப்பிடம் என்ன அது? இதெல்லாம் பஸ் இல்லைதா? இங்கே பாரு, பேருந்து தரிப்பிட நிலையம் இருக்கு. அட என்ன அப்படி இருக்கு? பஸ் கோட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பேருந்து தரிப்பிடம் இந்த ஒரு ஆட்டுக்காலம் மாதிரி மாறி போய் கிடக்குறா. இங்கே பாரு. ரைட், ஓகே. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அண்ணா, இது இங்கே பஸ்ஸெல்லாம் வந்து வேலை செய்யுமா? இருக்கா? இப்போவும் வேலை செய்யுதா பஸ்? பஸ் ஒரு பஸ் தானே இருக்குது? ஒரு பஸ் தான் இருக்குது. எத்தனை மணிக்கெல்லாம் போய் வரும்? எங்கே வருது? பாலத்தடி கொண்டு வருவாரு. அவ்வளவுதான். இப்போ இல்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் என்னையா? எம் மாணிக்க வாசகம். எம் மாணிக்க வாசகம். எத்தனை வயசு உங்களுக்கு? 80 வயசு. அப்போ நிறைய விஷயங்கள் மேலே தெரிஞ்சிருக்கும் தீவை பற்றி. உங்களுடைய பூர்வீகமே வந்து இந்த தீவு தானா? தீவு தான். ஆதி மூலமே இதுதான். ஓகே, இந்த தீவு வந்து கிட்டத்தட்ட தீவில் வாழ்கிற மக்கள் அதாவது எத்தனை வருஷமாக வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க? அநேகமாக இப்போ என்னோட வயசுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஆக்கள் இஞ்சி உழவரும் இல்லை. 100க்கு 5-10 பேர் அவ்வளோதான் இருக்குது. மற்ற எல்லாம் வெளிநாடு, வவுனியா, கொழும்பு அப்படி மாறிட்டு போயிட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் முந்தி மாஞ்சி ரொட்டி, இப்போ நாங்கள் கீழே. அப்படி என்ன? ஓகே, ரைட் ரைட். இப்போ என்னென்னு சொன்னாயா, இப்போ இந்த ஊரில் வந்து எல்லா வசதிகளுமே இருக்கா? எல்லா போக்குவரத்து பிரச்சனை தான். போக்குவரத்து பிரச்சனை மட்டுமா? போக்குவரத்து பிரச்சனைன்னா பஸ் பிரச்சனை. இன்னைக்கு வர நாளைக்கு அது டேமேஜ், அது வழக்கம். அப்படின்னா அதை நம்பி இறங்கிலாது. மின்சாரம் எப்படி? மின்சாரம் அதில் ஒரு குறையும் இல்லை. அதான் இந்த 3 வருஷமாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எனக்கு பிரச்சனை. தூக்குறோன்னு கடிதமெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. என்ன வரையில் வேலி வாசல் அடைக்கலாமல் இருக்குது. அந்த கதிர்வீச்சு என்ன தாக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் சொல்லியும் பார்த்தீங்களா? அது சொல்லி போன மாதம் இந்த அதுக்கு மேலே ஒரு குளிர் விழுந்து குமரி எழும்பிட்டு எழும்பினோட இந்த உள்ள சிரமெல்லாம் ஓடிட்டு. ஐயோ, அது பிறகு அவங்க வந்து எல்லாம் படம் எடுத்து எல்லாம் செய்து ஓகே பண்ணுறேன். என்ன நான் சொன்னேன் உயர்த்து வேலி வாசல் ஒன்று அடைக்கல இருக்குன்னு. அதில் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கதிர்வீச்சு எனக்கு தாக்கு. ரைட், ஓகே. அப்போ உங்களோட 80 வயசு, இப்போ 80 வயசு, அப்போ பல வருஷ அனுபவங்கள் இங்கேயே வந்து அடங்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே ஆரம்பத்தில் வந்து தமிழர்கள் மட்டும்தான் வாழ்ந்தாங்களா இல்லை சிங்களர்கள் வாழ்ந்தாங்களா? சிங்களாக்கள் இல்லை, தமிழாக்கள் மட்டும்தான். அப்போ எப்படி இங்கே அந்த நைனாதீவுக்கு வந்துட்டு பீகார் எல்லாம் வந்து அமைக்கப்பட்டது? எப்படி பீகார்? அது நாங்கள் பிறக்க முந்தியே அது புத்தர் பகவான் இங்கே வந்துருக்குறாரு. இங்கே அது அம்மாள் கோயிலுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சமாதானம் செய்துவிட்டு கழனி போயிருக்கிறார்.
அதாவது புத்தர் இங்க வந்து அந்த அம்மன் கோயில், அதாவது புத்தர் வாரத்துக்கு முதல்ல இருந்து இந்த நைனே கோயில் இருக்குன்னு. இருக்கு அது அவை இருக்கிறார். அது இந்திரனும் வந்து ஏதோ அந்த சக்தி கூடம் அமைக்க போது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையில புத்தவான் இந்த அப்போது ஆகாயமாக்கமாக தான் வாழ்வு அதை வந்து இங்கே இறங்கி அதை சேவ் பண்ணி அது சரியாக்கி விட்டுட்டு அவர் கழனி போனது என்ன வரலாறு. ஓகே, இப்போ வைத்திய இதெல்லாம் சேவையெல்லாம் வந்து இங்கே எப்படி சரியா வைத்தியம் எல்லாம் முந்தி ஒழுங்காக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மருந்துகள் பிரச்சனை, அப்படியே ஆட்கள் பிரச்சனை, ஆட்கள் குறைவு, டாக்டர் மாதிரி சரியா இல்லை, இப்படியான பிரச்சனைல ஏதோ நாடு போய்க்கொண்டு இருக்கு. அவ்வளோதான். இப்போ யுத்த காலத்தில் வந்து இப்போ யாழ்ப்பாண பக்கங்கள்லாம் பாதிக்கப்பட்ட மாதிரி நயினா தீவும் வந்து பாதிக்கப்பட்டதா? இல்லை இல்லை இல்லை. அப்போ அந்த டைம் வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருந்தது? அது உடனே கட்டுப்பாடும் இல்லை. இங்கே அவங்க நேவி பாதுகாப்பு கூட இங்கே இங்கே வரையில் வரையில். ஓகே, சரி. இப்போ இங்கே ஐயாவோட பேசுகிற மாதிரி இன்னொரு ஐயா வந்து இங்கே இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்டையும் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? நடராஜா திருலோகநாதன். திருலோகநாதன். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 52 வயசு. 52 வயசு. உங்களோட பூர்வீகம் வந்து நயினாதீவு. பிறப்பும் வந்து பூர்வீகம், இறப்பு இறைவன் வகுத்த ஒரு எங்கெங்கோ தெரியாது. சுப்பிரமணியில. இப்போ திருமணம் பண்ணிட்டீங்களா? திருமணமாகி எங்கள் ஒய்ஃப் வந்து நயினாதீவு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறா. நான் வந்து முதல் இந்த வாட்டர் சப்ளைக்கு தளம் அமைச்சு தண்ணி வாட்டர் சப்ளை செய்தது நான் தான். பிளம்பிங் தெரியும்? இல்லை இல்லை, அடி தளம் வச்சு தண்ணி வாட்டர் சப்ளை, அதாவது தண்ணி நீர் விநியோகம் செய்தது இப்போ வந்து இந்த மாதம் எனக்கு ஒரு சின்ன சுயநலம் காரணமாக நான் அதை இன்னொருத்தர் கொடுத்துருக்கிறேன். அவர் ஒடியாண்டு தெரிகிறார். நான் அதை செய்யலை. நான் சில தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறேன். அதாவது இந்த இசைக்கலைகளை வளர்த்து நான் அதால் சில சில வருமானங்கள் தெரியும் தானே. இசை நாடக அதாவது கலைஞர்களை உள்வாங்குற ஒரு மேம்பாட்டு கலைஞராக நான் ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது இசையால் வசமாக இதே மீது ஒன்றும் இல்லை. அதாவது என்ன, இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அதில் இறைவன் அருளாகும், வேளாம் கடலும் ஆதரி சரிதா கமகரிசம் ஏலாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசை என்னுடன் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். உண்மை என்னடைய உங்களோட குரலுக்கு நீங்க படிக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து கெட்டப்புக்கும் சம்பந்தம் இல்லை. நான் கொஞ்சம் பெருந்தன்மை இருக்கக்கூடாது, அது என்ன பொறுத்த மட்டும். இப்போ இந்த நயினாதீவு பற்றி நாங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்டறியலாம் வந்தோம். அதாவது வங்களாவுடைய நயினாதீவு அதாவது நயினாதீவை சில பேர் வந்து புகழ் வாய்ந்த ஒரு நல்ல ஒரு தீவென்று சில சமஸ்திரங்கள் சொல்லுது. போத்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆண்ட காலங்கள் எல்லாம் இந்த நயினாதீவு தான். எப்படி நயினாதீவோட பேர் வந்துச்சு? நயினாதீவு, நாகதீபம், நயினாதீவு, நாகதீப, நாகவிகாரை, நாகதீபம், நயினாதீவு. இவ்வளவு பேரும் வந்து இருக்கு. அதாவது சொல்லுங்க. இப்போ இங்கே கிட்டத்தட்ட எத்தனை ஃபேமிலி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 90 குடும்ப அட்டைகள் இருந்தால் 250 குடும்பங்கள் இங்கே இருக்கும் என்று என்னுடைய நியதி. இப்போ இங்கே அந்த சமுர்த்தி கொடுப்பனவு அப்படி இப்படிலாம் இருக்கா? சமுர்த்தி கொடுப்பனவுகள் இருக்குது. அதாவது நாங்கள் சமுர்த்தி பேங்க் மூலம் பெற்றுக்கொள்வதென்றால் புங்குடுதீவு பேங்க் தான் போய் நாங்கள் அதனை பிரதேச சபை வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. பிரதேச செயலம் வந்து எங்களுக்கு வேலணை அங்கிருந்து வேலணைக்கு போகணும். நாங்கள் சகல பதிவுகளை பெறாலும் நாங்கள் வேலைக்கு தான் செல்ல வேண்டும். மற்ற வசதி இருக்கு, அதாவது பாடசாலை, வைத்தியசாலை, சகல வசதிகள், கல்வி திறமைகள் இங்கே கூடுதலாக இருக்குது. அதாவது ஆசிரியர்கள், அதாவது கல்வி திறமைகள் வாய்ந்தவர்கள் இங்கே இருந்து வெளியிடங்களில் கல்வி கற்றுக்கொண்டு கல்வி கற்பிக்கிறார்கள்.
இங்கே வந்து உத்தியோகத்தர்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறார்கள். ஓகே, அப்போ நாங்கள் வந்த உடனே வந்து எதிர்பார்க்காமலே அவரே வந்து அவருக்குள்ள எந்தெந்த திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே பாடி காட்டிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு. அப்போ இப்போ சொன்னால் நாங்களே வந்து கேட்டு ஒரு பாடல் வந்து பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்க அப்புறம் எங்களுக்காக வேண்டி ஒரு நல்லதொரு பாட்டு வந்து பாடி காட்டுங்க. அதாவது எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு விசுவாசமான ஒரு சாங் பாடுறேன்டா எஸ்பி பாலு அவர்களின் ஒரு விசுவாசமான ஆள் நான். அவர் இறந்த காலத்திலிருந்து நான் அந்த அவற்றை 31 வரை நான் அவருக்கு ஆத்மா சாந்திக்காக நான் அவருக்காக ஒரு கலைக்கூடம் அமைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி 31 நாளும் அவருக்காக வணங்கின நான் ஒரு கலைஞர். அவருடைய குரல் வளம் எனக்கு மிகவும் அற்புதமானது. ராகதீபமேற்றும் நேரம் புயல் மலையோ முதல் ராகதீபமேற்றும் நேரம் புயல் மலையோ என் விழியோ கடல் ஆனதம்மா எண்ணங்களோ அலை மோதுதம்மா பொதுராக தீபமேற்றும் நேரம் புயல் மலையோ சந்தோஷம். ரொம்ப அழகாக வந்து பாடுறீங்க. இந்த எப்படி சொல்றது, அந்த அவ்வளோ மெட்டுக்களையும் வந்து உள்வாங்கி எந்த ஒரு பயிற்சியும் வந்து இல்லாமல் நீங்களாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை வச்சிருக்கீங்க. இப்போ நாங்கள் என்ன சொன்னால் நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் போதாமல் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக வந்து முடிஞ்சால் உங்களை சந்தித்து உங்களோட திறமைகளை இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டறியும். ரொம்ப நன்றி. ஓகே, என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து இந்த இடத்துல தான் அந்த படகுகள் வந்து இயங்கினதாம். பிறகு வந்து நிற்பாட்டிக்கிறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் வெளியில் யாராச்சும் இந்த ஊர் பாட்டி செத்தாங்கன்னு சொன்னால் இந்த வழியால் தான் அவங்களோட பொடியை வந்து கொண்டு வருவாங்களாம். அந்த இறந்தவங்களோட உடலை வந்து இதால் தான் கொண்டு வருவாங்களாம். அந்த வேலி மாதிரி அடைச்சிருக்கு கடல் அட்டை வளர்க்குறது என்ன? ரைட், இந்த இதுக்குள்ளே தான் கடல் அட்டை வளர்க்குறாங்களாம். ஓகே, இங்கே வந்து 4 மதங்களுக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்களும் இருக்குது. அதாவது சைவ ஆலயம், அதே போல் முஸ்லீம் பள்ளிவாசல், அதே போல் கிறிஸ்தவ தேவாலயம், அதே போல் சிங்களவர்களுடைய விகாரைன்னு சொல்லி 4 மதத்துக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்களும் வந்து இருக்குது. இது வந்து ஒரு பள்ளிவாசல். தெரியுது பாருங்க ஒரு படகு. அது எங்கே போகுதுன்னு சொன்னால் இங்கேருந்து நெடுந்தீவுக்கு போகுதான். ஓகே, இங்கே வந்து ஒரு ஐயப்பன் கோவிலும் வந்திருக்கு. ஐயப்பர் கோவில். அப்படியே இங்கே இடைக்கிட நிறைய இடங்களில் வந்து கடல் அட்டைகள் வளர்க்குறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி சொன்னால் நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த கம்பு மாதிரி குத்தி வளைச்சி நெட்டை வச்சு அடைச்சிருப்பாங்களே அது. இன்னொன்று வந்து அந்த நெடுந்தீவுன்னு சொல்லியிருந்தோமே, அந்த நெடுந்தீவு அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள். அதாவது அங்கே வந்து டவர்லாம் இருக்குது பாருங்கள், 2 டவர் இருக்குது.
நான் நினைக்கிறேன் நெடுந்தீவுன்ற பேர் வர காரணம் அப்படியே பெருசாக நீட்டாக இருக்குது பாருங்கள் அது. அதில் தான் அதுக்கு அந்த பேர் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு நீளமாக வந்திருக்கு அந்த தீவு. ஓகே, சுற்றி வளைச்சி இந்த தீவை சுற்றி வளைச்சி அது ஒரு தீவு தான் தெரியுது. இங்கால இந்த ரோட்டு முடியுது என்ன, இதில் வந்து ரோட்டு முடியுது. இங்கே நிலத்திலலாம் வந்து பாருங்களேன், உன்னை காட்டுறேன். அதாவது மண் அப்படின்னு சொல்கிறத விட இந்த முருகை கற்பாறை அந்த அதே மாதிரி ஒன்று தானே. அதெல்லாம் இந்த கற்பாறை வந்து கூட இருக்குன்னு பாரு. அது நவி பார்ப்போம். மண்ணு மண்ணு மல்லி கற்பாறை கல்லு தான் என்ன அடேங்கப்போ. ஆனால் தண்ணியெல்லாம் வந்து இங்கே நல்லா தெளிவாக இருக்கும். அதெல்லாம் தான் பெரிய வட்ட வழியா இது தோன்றுன்னு சொன்னால் அப்படி. அது என்னண்டா, நம்ம இப்போ கடலுக்கு நடுவில் நிற்கும். கடலுக்கு நடுவில் வளைச்சோர கடல். ஆனால் இந்த டைமில் சுனாமி ஒன்று வந்துச்சுன்னா என்ன செய்ய பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த நீண்ட நாள் ஆசை எப்படியான இடங்களுக்கு வரணும் வந்து இப்படி வந்து சுற்றி பார்க்குறது வந்து ஒரு என்ன சொல்கிறேன் நல்லா யோசிச்சு வரல. என்னன்னா சுற்றி வர கடல் இருக்கு, இலங்கையும் அப்படிதான் இருக்கு. அப்படிதான் அது பெருசா இருக்குது, பெருசா இருக்கு தெரியுறது. சின்ன தீவனம் சுற்றி வர அப்படி கடல் தெரியுது. குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள வந்து சுற்றி வளைச்சு வந்து பார்க்கலாம். டோட்டல் எத்தனை கிலோமீட்டர் சொல்லியிருந்தாங்க? ஒரு ஆள் 22, இன்னொரு ஆள் 14. சரியா தெரியல. அடுத்து வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற கற்றாழை பாருங்க, இதை தான் நாங்கள் நோட் பண்ணேன். இங்கே பார்க்குற இடம்லாம் வந்து இந்த கற்றாழை வந்து வளர்ந்து எடுக்கு. நம்ம வீட்டில் வளர்க்குறதே பெரிய கஷ்டம். இது வந்து சதக்கற்றாழை அப்படி சொல்லுவோம். மருத்துவத்துக்கு அடுத்து வந்துட்டு இது வந்து பானமெல்லாம் இது செய்கிறதுக்கு வந்து எடுப்பாங்க இந்த கற்றாழை. இங்கே வந்து நிறைய இருக்குது நம்ம பார்த்த இடத்துல. ஓகே, இந்த இடமெல்லாம் வந்து கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவகம் அப்படிங்கிறதால மண்ணெல்லாம் வந்து பெருசாக காணவே முடியாது. முருகை கற்பாறைக்கு இங்கே பாருங்கள், இப்படியான கல்லுகள் தான் இதில் தான் ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே இருக்கு கல் தான் எப்படி இருக்குன்னு பாருங்க. விவசாயம் செய்ய இயலாது இந்த நிலத்தில். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இதெல்லாம் வந்துட்டு கல்லுகள் தான் ஃபுல்லாக. எப்படி இது வளைச்சி பார்த்தோம்னு சொன்னால் கல்லுகள் தான் இருக்கும். இப்படியான கல்லுகள் தான். இந்த கல் நிலத்தில் வந்து விவசாயம் அப்படிங்கிறது உண்மையில் வந்து செய்ய இயலாது. இப்படி பெரிய பெரிய கல்லுகள் மண்பட்டி போடலாம் போல் இருக்குது நிலத்தில். ஓகே, இவர் தான் வந்து எங்களோட ஆட்டோ டிரைவர், அதாவது இந்த ஏரியா வந்து சுற்றி காட்ட வந்தவர். வணக்கம். என்ன கதைங்களா? ஒரு இடத்துல நாங்கள் வந்து உண்மையில வந்து தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அதில் நாங்கள் ஒரு விஷயத்தையும் கேட்டோம், அவங்க வந்து தெளிவாக சொன்னவர். அந்த ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லுவோங்கன்றது என்னென்னு சொல்லி சொன்னா, இங்கே வெயில் அடிக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் இங்கே வந்து ஆட்டோ விட்றீங்கன்னு, இப்போ இங்கேருந்து வந்து வெளியில் ஆட்டோ கொண்டு போவீங்க, ஜஃப்னாக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி போவீங்க. நீங்கள் போட்டில் ஏற்றினா போவீங்க. அதுக்குன்னு பெரிய போட்டு இருக்கும். இல்லை இப்போ அகல ஒரு போட்டில் ஏற்றின்னு போகலாம். அப்படி நீங்கள் போயிருக்கீங்க ஆட்டோ கொண்டு போய்க்கு கொண்டு வர்றாங்க. அப்போ நீங்கள் இப்போ இங்கேருந்து லாஸ்ட்டாக போய் ஜஃப்னாக்கு கொண்டு வரீங்க. நேற்று போயிட்டு தான் ஆட்டோ கொண்டு போனீங்க. ஆட்டோ கொண்டு வரதுக்கு எவ்வளோ? அப்போ இங்கேருந்து வானது கொண்டு 500 எடுப்பாங்க. ஆட்டோ 500 எடுப்பாங்க. ஏன்னா ஆனால் கரைச்சி தான் அந்த தண்ணிக்கு நடுவில் பயந்து கொண்டு போகணும். வேணே ஒரு
உண்டு. ஆனால் உண்மையிலே என்ன வந்து கடல் தானே இல்லை வானம் நம்ம நாட்டுக்கு வாரு அது உண்டு. ஆனால் அது வந்து பெரிய ஜிப், இது வந்து நார்மலான ஒரு போட் உண்டு. அடுத்து என்ன இப்போ அந்த மருத்துவ வசதிகள் இப்போ இங்கேருந்து என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு திடீரென்று ஒரு வருத்தங்கள் வந்தால் எப்படி இங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் அங்கே ஆம்புலன்ஸ் இருக்குது, அப்படி ஏற்றின்னு வந்துடுவாங்க போயிட்டு வாங்க. அவசரம் பண்ணால் இதெல்லாம் வாங்க ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்துக்கு அதான் எப்படி தண்ணியை கடந்து கொண்டு வாங்க அங்கே ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ்னா பழைய மூலம் இருக்குது ஆம்புலன்ஸ் தானே அப்படியா அவங்க வேகமாக கொண்டு போயிடுவாங்க. அதை தாண்டி வந்து அந்த பிரச்சனை டைமில் வந்து இங்கே எதுவும் பிரச்சனைகள் நடந்தது பிரச்சனை விவசாய பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம இப்போ இந்த ஏரியாவில் வந்து 4 மாத மக்களும் இருக்காங்க என்ன அவங்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை சண்டையில் அப்படி ஒன்றும் வந்து அப்படி ஒன்றும் சந்தோஷமாக இருக்கீங்க எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு கொஞ்சம் ஏன் வெயில் நீங்கள் வைக்கப்படுறாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு எல்லா சுற்றி வேற அப்படி படியெல்லாம் இல்லை. இப்போ ஓலோவில் ஏலோலன்னு சொல்லி இருக்கா இங்கே 3 ஸ்கூல் இருக்குது. ஒன்று கொலசை வரையும் இருக்குது, ஓயல் வரையும் இருக்குது, ஏழு வரையும் அப்படி 3 ஸ்கூல் இருக்குது. அப்போ இப்போ இங்கேருந்து பாசம்னா அவர்கள் வந்து கேம்பஸுக்கெல்லாம் வெளியில் போகணும் என்ன அது வரைக்கும் இங்கே படிக்கலாம். அப்போ இங்கேருந்து இப்போ எத்தனை பேர் வந்து கேம்பஸ் அப்படின்னு சொல்லி வெளியில் போவாங்க போகணும் நிறைய 2 பேர் அரைவாசி போகும் படிக்கிறதில்ல கொஞ்சம் படிக்கிறது எல்லாம் போவாங்க. அந்த 4 மதக்காரங்களும் வந்து ஒரே ஸ்கூலில் படிக்காங்களா அப்படியா? ஓ சந்தோஷமான விஷயம். உண்மையில வந்து எல்லா மத மக்களும் சந்தோஷமாக வாழ்கிறேன்னு சொல்லலாம். நான் இந்த தீவில் இப்போ இலங்கை வந்து ஒரு தீவு தான், ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு தீவு இலங்கையிலேருந்து இலங்கையோடு சம்மந்தப்பட்டதான். ஆனால் இது தனித்தீவில் சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி தான் நம்மளும் இருக்கணும் என்ன. சரிண்ணா இப்போ அடுத்த விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா படிக்கிற பிள்ளைகள் வந்து வசதிகள் எப்படி உங்களுக்கு இப்போ கடைக்கு போகிற வசதிகள் அதெல்லாம் இருக்கா? எல்லாமே இந்த கடையில் முழு சாமான் இருக்குது. தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இப்போ ஜப்னாவில் வாங்குறத விட இங்கே வந்து விலை கூட அப்படி அந்த சாமான் அங்கே விற்கிறது 10 ரூபா கூட 10 ரூபா கூட. இப்போ உதாரணத்து நான் பார்த்தேன் தண்ணி பாட்டில் உண்டு தொகையாக வேண்டல் வேண்டாம் அங்கே ஜாழ்ப்பாணம் போய் வேண்டும் வண்டி வருவீங்க மாதம். இங்கே வந்து நீங்கள் நார்மலாக தேவைப்படுற இந்த வரைக்கும் வேண்டலாம் வாங்குவீங்க. அப்போ நீங்கள் போயிட்டு வரல அடிக்கடி இப்போ பொம்பளை பிள்ளைகள் தான் வழியில் போகல நெஞ்சு ஜப்னாவுக்கு போயிட்டு வரைக்கும் பண்ணிடலாம் எல்லாருக்கும் வாங்கி கொண்டு கொடுக்குறேன் நீங்கள். சரி நீங்கள் அப்படி மற்ற தேவை உள்ளவங்களுக்கும் நீங்கள் வாங்கி கொண்டு கொடுக்குறீங்களா? அப்படி எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ? இல்லை அப்படி சாமான்களுக்கு அவசர சாமான்டா ஃபோன் அடித்தா பண்ணி கொடுப்போம். சரி சந்தோஷம். உண்மையிலே நிறைய இடத்தையும் நிறைய விஷயங்களையும் இவர் தான் வந்து எங்களுக்கு சுற்றி காட்டியிருந்தவர். நன்றி. ஓகே, இங்கே இருக்கிறது வந்து இது பிடாரியம்மன் கோவிலாம். நான் வந்து இப்போ தான் கேள்விப்படுறேன் பிடாரியம்மன் கோவில்னு சொல்லி. இங்கே இங்கே வந்து தீயெல்லாம் வந்து தீ பாய்ஞ்சி அந்த திருவிழாவெல்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள். ஓகே, உண்மையிலே வந்து வடமாகாணத்தில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா பனை மரம் தான். பார்க்கும் திசை எல்லாம் வந்து பனைமர சோலைகள் தான் இருக்கும். அதே போல் தான் இந்த நைனாதீவுலையும் இப்படி பனங்காடு வந்து இந்தளவுக்கு இருக்குது. அதே போல் வீடுகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் சாதாரணமான குடிசை வீடுகள்லாம் வந்து இங்கே இருக்கும். இங்கே இருக்க பாருங்கள், இவங்க வந்து அந்த ஒடியல் போட்டிருக்காங்க, அதாவது பனங்கிழங்குல அந்த வியாபாரம் பண்ணுவாங்க போல இருக்குது. கிணறுலாம் வந்து இப்படியான ஒரு கிணறு தான், பதிவாக தான் இருக்குது. இது எந்தளவுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி தெரியல. சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிற இடத்துல நாங்கள் உள்ளே போய் காட்டிடுவோம்னு சொன்னால் இங்கே வந்து யாருமே இல்லை, கேட்டெல்லாம் வந்து பூட்டியிருக்கு. ஸோ அதனால தான் வெளியில் நின்று காட்டுறோம். ஓகே, ஒரு அரசாங்க கட்டணம் போல ஏதாவது இன்னும் தெரியல. செம்மையாக இருக்குல்ல, நல்லா இருக்குது. இந்த வியூ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது வெயிலில் இன்னும் தெரியல. நல்லா இருக்குது பார்க்குறதுக்குலாம் அந்த இடம். இது என்ன செய்கிறாங்க இடத்துல? வேலி அடைக்க போகிறாங்க போல இருக்குது. ஆனால் வெயில் என்ன பயங்கர வெயிலுக்குள்ளே வந்துருக்குறாங்க. இது என்ன பணங்கள் ஆகுது? ஓமாடா ஓ ஓகே. இந்த வேலியெல்லாம் பாருங்கள் எப்படி அடைச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்படி தான் இருக்குது. ரைட், இது வந்து கிணறா இப்படி தானே இருக்குது? வாங்க 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 வடியாக இருக்குங்க பாருங்களா. அந்த பெரிய அந்த மாதிரி வீடு அப்படிலாம் கட்டுற மட்டும் இல்லை, வட்டியா சின்ன கட்டி வடியாக வச்சுருக்காங்க. ஓகே,
ஓகே, என்னென்னு சொன்னால் தண்ணியில் போகிறவன் இவ்வளோதான் கயிறு என்ன சொன்னால் அது ஆழமே இவ்வளவுதான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் அந்த ஒரு தெளிவுத்தன்மை தான் என்ன சொன்னால் அதுக்குள்ளே எப்படி இந்த கூட அந்த இதெல்லாம் கடதாசி இதெல்லாம் விழுந்து எடுக்குது என்ன காற்று பறக்கிறது. இது வந்து இது என்னது பாறை தானே? பாறை இப்படி தானே ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ தோண்டினாலும் கூட தான் இருக்குமா? அப்போ எப்படி இதை தோன்ற நீங்கள் எப்படி இதால் தோன்றீங்க? இது அளவாங்கலாம் கிண்டுறீங்க என்ன தனியாக கிண்டலாமல் இல்லை எத்தனை பேர் சேர்ந்து கிண்டுறீங்க? 4 பேர் 3 பேர் கிண்டுவோம். 4 பேர் 3 பேர் அதை உடைக்கணுமே இப்போ அவ்வளோ கையால் உடைக்கணும்னு சொன்னேன். ஓ பிள்ளைகள்லாம் வந்து இதுக்குள்ளே விழுந்து இது இல்லை சரி கிணறு தெரியும். அப்போ இது நாள் வரைக்கும் இஞ்சாலே சின்ன பிள்ளைகள் யாரும் இல்லை எல்லா இடத்துக்கும் கிணறு வந்து இதே சைஸுக்கு தான் இருக்குது இப்படி தான் இருக்குது. அப்போ சின்ன பிள்ளைகள் யாரும் கிணத்துக்குள்ள விழுந்து அப்படின்னு நடக்கல. வந்து இல்லை இது நம்ம ஆழம் வந்து இவ்வளோ தானே இதை தாண்டி அதுக்கு அந்த ஆழத்தை தண்ணி வந்துடுவேனே. இப்போ நல்ல தண்ணி இது ஆனால் சில இடங்களில் உப்பு வேணே. இப்போ நீங்கள் குடிக்கிறதுக்கு எங்கே எடுத்துவார்? வேறு எடுத்துவார் குளிக்கிறது எடுத்துக்கொள்ளலாம். சரி ஓகே ரைட். இங்கே பாருங்கள், இது வந்து கிறிஸ்தவ மதத்தவர்களோட வழிபாட்டு ஸ்தலம். என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வழிபாட்டு ஸ்தலங்களாக இருக்கட்டும் அதே போல் நீர்ப்பாசன இதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த கடல் அண்டின பகுதியில் தான் இருக்குது. மக்கள் மட்டும் நடுவில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. திவா என்ன செய்ய போகிறாரு? தண்ணியில் போகிறாரு போல இருக்குது. இங்கே மட்டும் கடை கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது வந்து நைனை நாகபூசணி அம்மன் கோவிலோட தீர்த்தக்கேணி. அதாவது கோயில் எங்கேவோ இருக்குது, ஆனால் அந்த தீர்த்த மாறத்துக்கு வேண்டி இங்கே தான் வந்திருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது கோயில் மாதிரி இருந்துச்சு, நான் நினச்சது கோயில் அப்படின்னு சொல்லி. பட் இது கோயிலெலாம் கிடையாது. அந்த கோயிலால் வந்து தீர்த்தம் மாறத்துக்காக வேண்டியே இப்படி ஒரு இடத்த வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது வசந்த மண்டபம் மாதிரியெல்லாம் அந்த பக்கம் ஒன்று கட்டி நடுவில் வந்து தீர்த்தக்கரையை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்து வேலைகள் நடந்துகிட்ருக்கீங்க. இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது எந்த இடம் தெரியுமா? அதாவது எல்லா மனுஷனும் வந்து கடைசியில் வந்து சேர்கிற இடம், அதாவது சுடுகாடு. நைனா தீவு சுடுகாடு வந்து இதுதான். சைவர்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணுவாங்களாம். இஸ்லாமியர்களை வந்து அவங்களோட அந்த பள்ளிவாசலில் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் இங்கே வந்து நான் கேட்டு நாங்கள் எப்படி தோண்டுவாங்க அப்படி சொல்லி, ஏன்னா கீழே வந்து ஃபுல்லாக அந்த பாறைகள், ஆனால் இங்கே மட்டும் அந்த மணல்கள் இருக்கான். தோண்டும் போது வந்து இதில் மணலாம். அதனால தான் இந்த இடத்த வந்து அப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இங்கேருந்து ஆரம்பத்தில் இருந்த விகாரியாம். இப்போயும் இது இங்கே வந்து வருவாங்களாக்கள் போட்டு கிடக்குன்னு. ரைட் ஓகே எடுங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த பழைய விகாரையும் சேர்த்து இப்போ இருக்க விகாரையும் சேர்த்து 2 விகாரம் இருக்குன்னு.
மக்களே இப்போ வந்து நீங்கள் நைனா தீவு மக்களோட இந்த வில்லேஜை வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமாக தான் அந்த என்ன சொல்கிறது கடலுக்கு நடுவில் வந்து இருக்காங்க ஏதாவது தேவை வேண்டிய வழியில் போகணும் அது வந்து மேலே சந்தோஷம் அங்கே என்ன சொல்கிறேன் வழியிலேருந்து வர அங்கே நடந்தாலும் கூட இவங்க அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தனியாக இருக்காங்க சந்தோஷம் பார்த்து என்ன பிரச்சனை சொன்னால் அந்த மண்ணெல்லாம் வந்து நிலத்தில் காண முடியாது பாரு அந்த கற்கள் என்ன சொல்கிறது கடற்கரை ஆமாம் பழுகி கற்கள் தான் இருக்குது. அது போக வந்து இங்கே விலைவாசிகள் வந்து வெளியில் அதாவது நம்மளோட பகுதியில் வந்து விற்கிறதோட 10 ரூபா 15 ரூபா அப்படி வந்து கூட்டி தான் இங்கே விற்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கட்டும் அவசர தேவைகள்னு சொன்னால் இங்கே இருந்தவங்க வெளியில் வந்து வரத்தான் வேணும். ஆனாலும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை முறை இவங்களுக்கு தனியாக வரல மேலே வந்து நம்மளுடைய வெளியிலேருந்து தான் கொண்டு வராங்க கொண்டு வராங்க. ஆனால் கட்டும் அவசர தேவை இல்லை ஹாஸ்பிட்டலில் போகணும் பெரிய வருத்தம் சொல்லிச்சுன்னா டவுனுக்கு போகணும் இங்கேருந்து அவசரமாக கொண்டு போவாங்களாம் வரேன். ஆனால் இது நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருக்கும் இங்கேயே மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்களா நீர் வசதிலாம் வருது அப்படின்னு சொல்லி. ஓகே நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். நாங்கள் போக நாங்களும் தயாராகிட்டு ஸோ ஓகே நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த காணொலியில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ஓகே சாரி ஓகே நாங்கள் பண்ணியிருந்த இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம மாதிரி ஏதாவது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே பாய்.